இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 2 சன்ஸ்கிரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா ஸ்போர்ட்ஸ் SPF 50 இந்த சன்ஸ்கிரீனையும் லாரோச்சி பொசே SPF 60 இந்த 2 சன்ஸ்கிரீனை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் சன்ஸ்கிரீனில் சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. இந்த 50 என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து 50 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த லாரோச்சி பொசே இந்த சன்ஸ்கிரீனில் சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. சன்லேருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா 60 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா ஆவபென்சோன் பாத்தீங்கன்னா 2.7% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பாத்தீங்கன்னா 9 to 10% இருக்கு. இது சன்ல இருந்து வர UV ரேஸை வந்து அப்சர்வ் பண்ற UV ஃபில்டரா செயல்படுது. ஆக்டிசெலக்ட் பாத்தீங்கன்னா 4.5 to 5% இருக்கு. இது வந்து செகண்டரி UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஆக்டோக்ரிலின் பாத்தீங்கன்னா 6 to 6.5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB rays இதை வந்து அப்சர்வ் பண்ற ஒரு இன்கிரிடியன்ட்ஸா செயல்படுது. லா ரோச்சே பொசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா 6% இருக்கு. ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 5% இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டரா வந்து செயல்படுது. சன்ல இருந்து வர UVA and UVB rays இதை ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு மினரல் ஃபில்டரா வந்து ரெண்டுமே செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஆவபென்சோன் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோசெலக்ட் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா UV ஃபில்டரா செயல்பட்டு சன்ல இருந்து வர UV ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஆக்டிவ் செலக்ட் பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு செகண்டரி UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஆக்டோக்ரிலின் பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 7% இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆவபென்சோன் அந்த இன்கிரிடியன்ட்ஸை ஸ்டெபிலைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆக்சிபென்சோன் பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இதை ப்ரொடக்ஷன் பண்ற இன்கிரிடியன்ட்ஸா செயல்படுது. பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா டோகோப்ரல் அசிட்டேட் அதாவது விட்டமின் இ இது பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்பட்டு சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கிளிசரின் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அலோவா பேர்பெடின்ஸ் லீவ் ஜூஸ் இந்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு காமிங் எஃபெக்ட்டை வந்து கொடுக்கறதெல்லாம் இந்த இன்கிரிடியன்ட் தான். இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா நம்ம சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல உள்ள ஆயில் அண்ட் ஸ்வெட் இதெல்லாம் எக்ஸசிவா உள்ளதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு லைட் வெயிட்டையும் நான் கிரேசிங் கொடுக்கறதெல்லாம் இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட் தான். இந்த லா ரோச்சே பொசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர் இந்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UV ரேஸ்னால சென்சிட்டிவ் ஸ்கின்ல ஏற்படுற இரிட்டேஷன் அண்ட் ரெட்னஸ் இதை வந்து காம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஜெல்லாக்சில் டெக்னாலஜி மூலம் ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜெல்லாக்சில் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சன்னால ஏற்படுற ஃப்ரீ ரேடிகல்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த சன்னால ஏற்படுற லாங் டர்ம் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன்ல முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா கிளிசரின் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீனை எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள ஹைட்ரேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள இந்த சிலிக்கா இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸசிவான ஆயில் அண்ட் ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்றதுனால யாரெல்லாம் நார்மல் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றீங்க அதாவது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆடுவாங்க அதாவது கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் இது மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி அது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதிக நேரம் பண்றதா இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறனாலவும் அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அதனால யாரெல்லாம் அதிக நேரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த லா ரோச்சே பொசே இந்த சன்ஸ்கிரீனை என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் ஆக்னி ப்ரோன் ஆயிலி ஸ்கின்னுக்கு நம்ம இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா மினிமல் ஃபிராக்ரன்ஸ் இதோட ஃபார்முலேட் பண்ணிருக்கனால சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ நான் கெமிடோஜெனிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதாவது சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன துளைகளை வந்து கிளாக் பண்ணாம அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் வரதா நான் கெமிடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீயாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் கெமிடோஜெனிக்காவும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் உள்ளவங்கள இந்த சன்ஸ்கிரீனை தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் நான் கிரேசி டெக்ஸ்சர் கொண்டிருக்கனால யாரெல்லாம் ஆயில் ஸ்கின்னா இருக்கீங்களோ ஆயில் ஸ்கின்னா உள்ளவங்களும் இந்த லா ரோச்சே பொசே இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் இந்த சன்ஸ்கிரீனோட ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒயிட் காஸ்ட்டை வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஏற்படுத்துது. லா ரோச்சே பொசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரோ ஒயிட் காஸ்ட்டை வந்து அப்சர்வ் ஆகுது. அதாவது ஒயிட் காஸ்டே இல்லாம
இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு அப்சர்வ் வரதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் மீடியம் அண்ட் டீப் ஸ்கின் டோனா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.